ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் கேரளா ஸ்டைலில் பழம்பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இது டீ கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 நேந்திர பழம் எடுத்திருக்கேன். இதை பாதியாக கட் பண்ணி நம்ம சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். நான் நேந்திர பழத்தை பாதியாக கட் பண்ணி நான் ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதை விட சின்னதாக போடணுன்னாலும் போட்டுக்கலாம். பழத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிங்க. இந்த அளவு மொத்தம் இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 கப் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கலருக்காக சேர்த்துக்கிறோம், 1/2 டீஸ்பூன் சால்ட். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேரளா ஃபேமஸ் ரெசிபி பழம்பொரி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.